அவர்கள் எவ்வளவோ முயற்சித்தும் கூட அவருடைய துர்போதனை பிரகலாதனுடைய சிந்தனையில் ஏற மறைக்கின்றது. சதாசர்வ காலமும் விஷ்ணுவுடைய பக்தியிலையும் விஷ்ணுவுடைய நினைப்பிலையுமே அந்த குழந்தை வளர்ந்து வருகின்றான். பின்பு மீண்டும் ஒரு முறை கூப்பிட்டு கற்றவற்றில் உண்மையான தாற்பயமான விஷயத்தை கூறணும் என்று சொல்லும் பொழுது, பூதம் அனைத்தும் விஷ்ணு, பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூர்ண ஆனந்தம் என்னுடைய விஷ்ணு பகவான் தான் என்று கூறி ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை கூறுகின்றான். உடனே ஹிரண்யகசிபு கோபம் கொண்டு, உன்னை உயிரோடு வைத்திருந்தால் சரிவர மாட்டாய், உன்னை மலையிலிருந்து கீழே தள்ள சொல்கின்றேன், அப்பொழுது யார் உன்னை காப்பாற்றுகிறார் என்று பார்ப்போம் என்று கூறி தனது வேலையாட்களை கூப்பிட்டு மலை உச்சியில் இருந்து குழந்தை பிரகலாதனை தூக்கி எறிய சொல்கின்றான். அவர்களும் அவ்வாறு செய்கிறார்கள். உடனே பூமாதேவி அங்கிருந்து குழந்தையை தன்னுடைய மடியில் தாங்கி பத்திரமாக மறுபடியும் அவனை மீட்டுக் கொடுக்கின்றார். பின்பு அக்னியின் நெருப்பில் எரியும் நெருப்பில் தூக்கி போட சொல்கிறார். அவ்வாறு அக்னி நெருப்பில் தூக்கி போடும் பொழுது குழந்தை விஷ்ணு நாமத்தை உச்சரிக்க அந்த அக்னியானது தூக்குவியலாக மாறிவிடுகின்றது. பின்பு கடலில் கட்டி தூக்கி போட சொல்கிறார்கள். அந்த கடலும் அவர் பிரகலாதனை ஒன்று செய்ய முடியாமல் போகின்றது. பின்பு கொடிய நாகங்களை விட்டு அவனை தீண்ட சொல்கிறார்கள். அப்பொழுதும் பிரகலாதனை அந்த நாகங்களுடைய விஷம் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. இவ்வாறு பலவிதமாக முயற்சித்து கடைசியாக யானையின் காலில் அந்த குழந்தையை மிதிக்க சொல்கின்றான். அப்பொழுதும் யானை அந்த குழந்தையை மிதிக்க மறுத்து கீழே பணிந்து நமஸ்காரம் செய்து பணிந்து விடுகின்றது. பின்பு கோபமடைந்த ஹிரண்யகசிபு, நாராயணன் எங்கிருக்கிறான் அந்த நாராயணன், அந்த ஹரியை உன்னால் காண்பிக்க முடியுமா என்று கேட்க, அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார், சர்வ வியாபி, அவன் இல்லாத இடம் ஏது என்று சொல்லுங்கள், குறிப்பிட்டு சொல், எந்த இடத்தில், இந்த தூணில் இருக்கிறானா, இந்த தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்கின்றாயே, இந்த தூணிலும் ஹரி உன்னுடைய ஹரி இருக்கின்றானா என்று கேட்க, கண்டிப்பாக சர்வ வியாபியான அவர் அந்த தூணிலும் இருப்பார் என்று பிரகலாதன் பதிலுரைக்க, கோபம் கொண்ட ஹிரண்யகசிபத்தினுடைய கதையினால் அந்த தூணை அடிக்கின்றான். அந்த தூணை அடிக்கும் பொழுது சாயந்தர நேரம், அதாவது மத்தியானம் ஒரு 3 மணி போல. உடனே அந்த தூணை பிளந்து கொண்டு நரன் கலந்த சிம்மமாக மகாவிஷ்ணு நரசிம்மாவதாரமாக எடுத்து வெளிப்படுகின்றார்.